இந்த மாதிரி சூப்பரான ஃபிக்ஸ்டு டுவல் கலர் ஹெடர் எலமெண்டார் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் கிரியேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இந்த வீடியோக்கு நான் எலமெண்டார் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எலமெண்டார் ப்ரோ இல்லை அப்படின்னா என் சைட்டில் வெறும் 249 அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ரீ பிளகின் வேணும் அப்படின்னா எலமெண்டார் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பில்டர் இந்த பிளகினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் நியூ பிளகின்ஸ் போயிட்டு தேவையான பிளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எலமெண்டார் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, எலமெண்டார் ப்ரோ இல்லை அப்படின்னா எலமெண்டார் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பில்டர் அந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு தீம் பில்டர் போங்க. அதில் ஹெடர் செக்ஷன் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. ஒன்ஸ் பில்டர் லோட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட்டரில் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் கண்டெய்னர் சொல்லிட்டு இது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரீநேம் பண்ணிக்கலாம். என்னென்ன கண்டெய்னர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம வந்து ஹெடரில் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ, வேர்ட்பிரஸ் மெனு அண்ட் சர்ச் பார் இது 3 வந்து ஆட் பண்ண போகிறோம். வேர்ட்பிரஸ் மெனு அண்ட் சர்ச் பார் வந்து ஒரு கண்டெய்னர் ஆகும். லோகோ வந்து ஒரு கண்டெய்னராக ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே வந்து 2 கண்டெய்னர் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர், இது வந்து லோகோ கண்டெய்னர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் லோகோ வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து மெனு கண்டெய்னர். மெனு கண்டெய்னருக்குள்ள வேர்ட்பிரஸ் மெனு அப்புறம் சர்ச் பார். சர்ச் வந்து நீங்கள் டிஃபால்ட் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அஜாக்ஸ் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அஜாக்ஸ் சர்ச் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஐ கார்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அஜாக்ஸ் சர்ச் பார் வந்து நம்ம ஷார்ட் கோட் ஆட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் கோட் விட்ஜெட் ஆட் பண்ணிவிட்டு அஜாக்ஸ் சர்ச்சோட அந்த ஷார்ட் கோட் வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோகோ கண்டெய்னருக்குள்ள மெனு கண்டெய்னர் இருக்குது. அதனால் நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லோகோ கண்டெய்னரோட வித்தை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அது ஓவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏர் ஐக்கன் வந்தால் அதை வந்து கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். நான் வந்து ஒரு 30% வந்து வச்சுக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட இமேஜ் விட்ஜெட்டோட செட்டிங்ஸ்லாம் வரும். அதனால் பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜ் ரெசல்யூஷன் வந்து ஃபுல்லாக இருக்குதோ, லிங்க் வந்து சைட் யூஆர்எல், கேப்ஷன் வந்து தேவை. ஸ்டைல்ஸ் போயிட்டு வித் வந்து 60 பிக்சல் வந்து 60% வந்து வச்சுக்கிறேன். வித்து அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். அடுத்து மெனு கண்டெய்னர் வந்தோம்னா மெனு கண்டெய்னர் போயிட்டு கண்டென்ட் வித் ஃபுல் வித்தில் இருக்கும். அண்ட் டைரக்ஷன் வந்து ரோ டைரக்ஷன் ரோல வச்சுட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அலைன் ஐட்டம் வந்து சென்டர் ஸ்பேஸ் பிட்வீன் வச்சா இந்த லாஸ்ட்டில் போயிடும். அலைன் ஐட்டம் சென்டரில் வச்சோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் லைனில் சென்டரில் அலைன் ஆகிடும். நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு அலைன்மெண்ட்டு. அடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் ஹெடருக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் கிரே கலரில் கலர் வச்சுப்போம். அப்புறம் மெனுக்கு வந்து ஓவர் எஃபெக்ட் வந்து வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். மெயின் கண்டெய்னர் போயிட்டு கண்டெய்னர் வந்து பாக்ஸில் இருக்குது. பாக்ஸில் வைத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பக்கம் ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கும். டைரக்ஷன் வந்து ரோல இருக்கும். இதெல்லாம் வந்து இது எல்லாமே டிஃபால்ட் இருக்கும். அலைன் ஐட்டம் வந்து சென்டரில் வச்சுருக்கேன். சென்டரில் அலைன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது சென்டரில் அலைன் பண்ணலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன். ஸ்டைல் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரில் நார்மலில் பேக்ரவுண்ட் டைப்பில் கிளாசிக். இதில் வந்து கலரில் வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கிரே கலர் வந்து வந்துருச்சு. இது ஓகே தான், செட் பண்ணிக்கிறேன். மற்றபடி இதில் எதுவும் சேஞ்ச்
டிஃபால்ட் இந்த கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அது எப்படின்றது அப்புறமா என்னென்ன கிளாஸ் நான் சொல்கிறேன். டிஃபால்ட் கண்டெய்னருக்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெனு போயிட்டு இப்போ எந்த மெனு உங்களுக்கு இந்த எத்தனை மெனு இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மெனு வந்து ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸில் மெனுவில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ் மெனுவில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மெனு வேணும், என்னென்ன சப் மெனு வேணும் அப்படின்றதுல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியூஆர் கோட வந்து கான்டாக்டோட சப் மெனுவை ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து ரீடர் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து ஹரிசான் வெர்டிகல் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் லைனில் வரும். இந்த மாதிரி சப் மெனுவில் வச்சோம் அப்படின்னா நான் வந்து ஹரிசான்டலில் வச்சுக்கிறேன். அலைன்மெண்ட் வந்து சென்டர், அப்புறம் பாயிண்டர் அதில் வந்து அந்த லைன் ஓவர் லைன் டபுள் லைன்லாம் இருக்குது. நான் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வச்சு பார்த்து அதை வந்து செட் பண்ணி இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்வீப் அப் அப்படின்ற அந்த இது வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்மீனு இண்டிகேட்டர் வந்து இதுதான். இதில் வந்து இப்போ சப்மீனு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஐக்கான் ஏர் ஐக்கான் வச்சு நம்ம வந்து யூசருக்கு வந்து நம்ம சொல்லணும் இந்த ஐக்கான் பிடிக்கல, அதனால வந்து செஃப்டான் ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட இது வந்து நம்ம வந்து மொபைல் ட்ராப் தான் மொபைல் வியூவில் பார்க்கும்போது இந்த மெனு வந்து நமக்கு ஆம்பர்கர் மெனு ஐக்கான் வந்துடும். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஓவராலாக ஷோ அதோட செட்டிங்ஸ். வந்து ஸ்டைல் வந்தீங்க அப்படின்னா ஸ்டைலில் வந்து டைப்போகிராஃபி ஃபஸ்ட்டு வந்து என்னோட சைட் ஃபாண்ட்டை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். பிக்சல் வந்து டிஃபால்ட் டெக்ஸ்ட் பாடி பிக்சல் இருக்குதோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. வெயிட் வந்து அதே தான் இருக்கும். வெயிட் வந்து 600 ஓகே வந்து ஓகே தான். அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து டிஃபால்ட் டெக்ஸ்ட் கலரை வச்சுக்கிறேன். வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணிக்கிறேன். ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து தீம் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஓவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஒயிட் ஆகும், பேக்ரவுண்ட் வந்து பிங்க் கலர். ட்ராப் டவுன் மெனு ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து எனக்கு இதுவுமே வந்து என்னோட தீம் கலர்லேயே வர மாதிரி அதே வந்து பண்ணலாம். இது வந்து ஆக்டிவ்லையும் அதை வந்து நம்ம ஓவரில் என்ன செட் பண்ணுமோ அதை வந்து ஆக்டிவ்ல செட் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுன் டேப் இருக்கா, ட்ராப் டவுன் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபாண்ட் வந்து டெக்ஸ்ட் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டு பிக்சல் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 கொடுத்துக்கிறேன். 660 வெயிட் வந்து 500 இதெல்லாம் ஓகே. அதே டிஃபால்ட்டாக இருக்கும். வேர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலராக வரணும். ஓகேவா, இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு. இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணி ப்ரிவியூ பண்ணி பார்ப்பேன். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் வரல. இது ஏன் வரல அப்படின்னா என்னோட தீம் வந்து நான் வந்து ட்ராப் டவுன் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் சிஎஸ்ல, அதனால வரல. அது நான் அப்புறம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓகே. சர்ச் பாரும் ஒர்க் ஆகுது. அஜாக்ஸ் சர்ச் பாருங்க வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டாக ட்ராப் டவுனில் வந்துடும். அது வந்து யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் நமக்கு நியூ பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அஜாக்ஸ் சர்ச் பாரில் கீழே வந்துடும். அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டை பார்ப்போம். இந்த டிஃபால்ட் கண்டெய்னரை வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ண ரைட் கிளிக் கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதில் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து தீம் கலர் அந்த இது வந்து பிங்க் கலரில் செட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிளாக்கே ஓகே தான். உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வினோவோட ஓவர் கேப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வினோ ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் ஆகும், டெக்ஸ்ட் கலர் ஒயிட். ஓகே, டெக்ஸ்ட் கலர் ஒயிட். சப்மின் இதுக்கும் நான் வந்து சப்மின் வந்து இது தீம் கலர் எடுத்தோம், நல்லா இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு இது வந்து வந்துச்சு. நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. லிங்க் வந்து ஹெட்டரில் என்னென்னலாம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஹெட்டரில் ஆட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஹெட்டர் வந்து அதை வந்து என்னென்ன வேணுமோ அதை சேம் வந்துடும். கலர் மட்டும் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக் கலருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து CSS ஸ்டைலும் ஸ்கிரிப்டும் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கண்டெய்னர் போயிட்டு அட்வான்ஸ் போயிட்டு இதில் கிளாஸ் CSS கிளாஸில் போயிட்டு இந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஹெட்டர் அப்படின்னு இந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபிக்ஸ்டு கண்டெய்னர் போட்டு அட்வான்ஸ் போயிட்டு CSS கிளாஸில் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML widget இருக்கும். அந்த HTML widget-ஐ வந்து மெயின் கண்டெய்னர்ல வந்து மெயின்ல ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் இதில் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. என்னோட பிளாக் பேஜ் போயிட்டு ஹெட்டர் எலமெண்டர் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வரும். இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்டைல்ஸ் CSS ஸ்டைல் இந்த ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த சோர்ஸ் கோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு என்ட்ரு பண்ணி ஸ்கிரிப்டை அடுத்தது ஆட் பண்ணிப்போம். ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். ஒன்று நம்ம ஆப்ஷெட் வேல்யூக்கான நம்ம எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் ஹெட்டர் ஷோ ஆகும் அப்படின்ற அந்த ஆப்ஷெட் வேல்யூ. இது வேணும்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஆப்ஷெட் வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட் ஹெட்டர் ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபிக்ஸ்ட் ஹெட்டர் ஷோ ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ஹெட்டர் போயிடுச்சு. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹெட்டர் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு ஆட் கண்டிஷன் வந்து என்டையர் சைட் இன்க்ளூட் வந்து என்டையர் சைட் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பண்ண இந்த கஸ்டம் ஹெட்டர் வந்து செட் ஆகிடும். இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கஸ்டம் ஹெட்டர் வந்து வந்துடுச்சு. இப்போ இதே சைட் வந்து நான் இன்காக்ரில ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்கூலில் ஃபுல்லாக கரெக்டாக ஸ்டூடெண்ட் கரெக்டாக இருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஒரு பேசிக் ஹெட்டர் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். உங்களோட நீட்ஸ் ஏற்றாப்புல நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.